ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கனவா வச்சுட்டு ஒரு சிம்பிளான பொரியல் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ கனவா தாங்க எடுத்திருக்கேன். இதை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கனவாயை கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. ரொம்ப பொடியாக வெட்டாமல் இந்த அளவுக்குனால கொஞ்சம் மீடியம் சைஸில் வெட்டி எடுத்துக்கணுங்க. இப்போ அதை நம்ம வேக வச்சுக்கலாம். நான் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு தடவை. நமக்கு இந்த அளவுக்குனால நமக்கு கட் பண்ணி எடுக்கணும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ இந்த கனவா முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிடலாம். இது இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம. இப்போ இந்த பொரியலுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிறோங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய், 10 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 5-6 வெள்ளைப்பூண்டு. சின்ன பூண்டாக இருக்கிறனால நான் 5-6 எடுத்துருக்கேங்க. பெரிய பூண்டாக இருந்தால் 3 போதும். 2 பச்சை மிளகா உரப்புக்காக, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இப்போ லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறோங்க. பேஸ்ட்டாக அரைக்காமல் லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இது இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க, பேஸ்ட்டாக அரைக்காமல். நான் இந்த கனவாயை 6 விசில் வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க, முதல் போட்டதுக்கு இப்போ போட்டதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. சுருங்கி வந்திருக்கு. எனக்கு நல்லா வெந்து கிடச்சிருக்குங்க. இப்போ நம்ம பொரியலை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேன் சூடாகிடுச்சுங்க. இல்லை கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காவை நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இது இப்போ 2 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கிறோம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இல்லை அந்த வேக வச்ச கனவா நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு நான் வெறும் கனவா மீன் மட்டும்தான் சேர்க்குறேன். இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறோம். இது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷம் போதுங்க. ஏற்கனவே நம்ம எல்லாம் வேக வச்சு வதக்கி எடுத்தாதான், அதனால 2 நிமிஷம் போதும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கனவாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோங்க. ஏற்கனவே நம்ம கனவா வேக வைக்கும்போது உப்பு போட்டிருந்தோம். இப்போ மசாலா இதெல்லாம் சேர்த்துருக்கனால அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட சிம்பிளான கனவா பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது கேரளா பக்கம் கனவா தோரன்னு சொல்லுவாங்க. இது சூடான சுடு சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. நம்ம கூந்தல் வாங்கினா சாதாரணமாக ரோஸ்ட்டு இன்னும் குழம்பு இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஒரு தடவை இந்த மாதிரி பொரியல் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சிம்பிளான ரெசிபி தாங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ப்ளூபெரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.